எலை ஆக்கங்கட்ட கூவ நான் தானே உங்க நெல்லை வேலை பேசுகிறேன் நண்பர்களை. இன்னைக்கு நாம வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நாம எல்லாருக்கும் தெரிந்த இலாக்காய் ஃபேமிலி இளவரசன் காயத்ரி தங்கச்சி பற்றி பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்போ தான் நான் பேசுகிறேன் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இந்த பதிவு இளவரசனே உங்களுக்கு தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்ம சொன்ன உடனே நீங்கள் ரெண்டும் சேர்ந்துக்கிட்டீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பார்க்கறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. எந்த அளவுக்கு சண்டை போடுங்களோ அந்த அளவுக்கு பாசமாக இருக்கீங்க ரெண்டு பேரும். ஆனால் ஒரு சின்ன ஒன்று என்ன அப்படி நடக்குதுன்னா, நம்ம தங்கச்சி காயத்ரிமா வந்து ஒரு செல்லமாக பேசிகிட்டு இருக்கும்போது உடனே சொல்லுது, மாமா நான் உன்னை வாடா போடான்னு கூப்பிடுறமான்னு கேட்கு. நீங்கள் உடனே நினச்சிடுங்க, கையை தூக்கிட்டு அடிக்க போகிறீங்க செவுட்டில். இது தப்பு. இதே இளவரசனை நீங்கள் கல்யாணம் முடிக்க முன்னாடி அந்த பிள்ளைய கல்யாணம் முடிஞ்ச புதுசில் இளவரசனை நீங்கள் காயத்ரி தங்கச்சி சொன்னீங்க, காயத்ரி நீ வந்து என்னைய வாடா போடான்னு கூப்பிடு, மாமா வாடா போடான்னு கூப்பிடு, ரொம்ப பிடிக்குன்னு சொன்னீங்க. அப்போ ஒரு நியாயம், இப்போ ஒரு நியாயமா? அதான் பொதுவாகவே காதலிக்கிறவங்க வந்து காதலர்களை மேக்சிமம் வந்து மாமா வாடா போடா, டேய் வாடா, டேய் மாமா வாடா வாடா போடான்னு ஒரு ஆசையை கூப்பிட்டாங்க. அது வந்து லவ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். லவ் பண்ணுறவங்களுக்கு அந்த வார்த்தை, அந்த வாடா போடாங்கிறது கணவனை, வரக்கூடிய கணவனை, வருங்கால கணவனை, லவ்வரை உசுறு உசுறு நினைக்கிறவங்கள வந்து வாடா போடா செல்லமாக கூப்பிட்றது வந்து எவ்வளோ பிடிக்கும்னு ஆசைப்படுறாங்கன்னு தெரியும். சரியா? மனைவிகள் கூட சில நேரம் புருஷனை டே வாடா, டே புருஷா வாடா, டே மாமா வாடான்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வார்த்தை வந்து. நீங்கள் அந்த வார்த்தை சொல்லும் போது தங்கச்சி அடிக்க போகிறீங்க, அது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. யார் சொன்னால்? உங்கள் மனைவி தானே சொன்னாங்க. சொன்னால் சொல்லிட்டு போட்டுமே. அதே நேரம் காயத்ரி தங்கச்சி நீ அவரை வாடா போடான்னு சொல்கிறதுலாம் ஓகே, நான் எதுவுமே அப்ஜெக்ஷன் எதுவுமே சொல்லலை. ஆனால் கணவன் மனைவி எந்த பிரச்சனையாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்குள்ளே அந்த வாடா போடா அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வீட்டுக்குள்ளே பேசிக்கிடணும். வெளியே 4 பேர் ரொம்ப பேசக்கூடாது. ஏன்னா கணவர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் பேசலாம், சண்டை போட்டுக்கலாம், அது வேறு விஷயம். வெளியே தெருவில் வரும்போது ஏய் புருஷா வாடா, டே வாடா அப்படின்னு சொல்லி அதை கூட்டா 4 பேர் மதிக்க மாட்டாங்க. சரியா தங்கச்சிமா? அதில் 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போங்க, சந்தோஷமாக இருங்க. முதல்ல சுற்றி போடுங்க ஐயா. எல்லாருமே கேட்காங்க அடுத்த சண்டை எப்போ ஆரம்பிக்கணும். ஐயா பார்த்துக்கிட்டு இருக்க மக்களே உங்கள்கிட்ட தான் கேட்கேன், எப்போயா எல்லாம் ஒன்றா சேரன்னு சொல்கிற மத்தியில் சேர்ந்துட்டாங்களா? சரி, இன்னும் அடுத்த சண்டை என்றைக்கு ஆரம்பிக்கும்? இந்த வாரம் ஆரம்பிக்கா, அடுத்த வாரம் ஆரம்பிக்கா, சீக்கிரம் சண்டையை போடுங்க அப்படின்னு சொல்லுதியா. விளங்கும் குடும்பம். நல்லா இருக்க குடும்பத்தை கும்மி அடிச்சிடங்கய்யா. நல்லா மக்களை வாழ்த்துங்க, 2 பேரும் வாழ்த்துங்க. ஆதிக்குடி நல்லா பார்த்துக்கோங்க. இலவசனை காயத்ரிமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ எப்படி நினைக்கிற பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.